ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய வேலைலாம் இருந்தது, அதனால் வீடியோ போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் கேரட் அல்வா தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ கேரட்டை துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம், நெய் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கேரட்டையும் நான் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம், அந்த நெய்யிலே வதக்கிக்கலாம். இது பாருங்கள், நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டோடனே நம்ம ஒரு 2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், பால் ஊற்றிட்டு நான் பால் ஊற்றி இது நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சிடலாம் கேஸை. நல்லா வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் அப்படியே முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம், போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். பாருங்கள், சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் நீங்கள். எங்களுக்கு இந்த ஸ்வீட் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் போட்டுங்க. நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே சிம்மிலே வைங்க, இன்னும் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம கேரட் அல்வா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.